வண்டி ஆன் பண்ணுறதோட சவுண்டை மட்டும் கேளுங்க. ஸோ இந்த வண்டியோட சிட்டி அண்ட் ஹைவே மைலேஜ் வந்து எவ்வளோ அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 டைம்ஸ் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பாசிட்டிவ்ஸோட நெகட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ள 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சிருக்கோம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். த பியூட்டி அண்ட் த பீஸ்ட் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஓட்டுறதுக்கு அவ்வளோ வெறித்தனமாக இருக்கும். ஸோ அதனால தான் பியூட்டி அண்ட் த பீஸ்ட் அப்படின்ட்டு வந்து சொன்னேன். ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட பைக். ஒரு 3 வாரமாக நான் தான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் லாங் ட்ரிப்ஸில் வந்து போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறனால. சரி, இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து 2022 இயர் எண்ட் மாடல். அண்ட் இதில் வந்து 2 வீல்ஸுக்குமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. அண்ட் 2 பிரேக்ஸுக்குமே வந்து ஏபிஎஸ் வந்துடுது. ஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸ். பிரேக்கிங்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். 5 டைம்ஸ் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டேட்டாவே வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்ரி பிட் ஆஃப் திஸ் வீடியோ வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் மேன். ஸோ ஓவரால் அப்பியரன்ஸ் ஆஃப் த பைக் சொல்லவே வந்து தேவை கிடையாது. அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த கன் மெட்டல் கிரே கலரில் இந்த பைக்கை பார்க்குறதுக்கு இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு அடிஷனல் பியூட்டி எது கொடுக்குது அப்படின்னம்னா, இன்ஜின் அண்ட் சைலன்சர் ரெண்டுமே வந்து மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது ஒரு அடிஷனல் பியூட்டி என்னை பொறுத்த வரைக்கும். சரி, நம்ம ஹெட்லைட்ல இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹெட்லைட்டில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் பிரைட்னஸ் வந்து பற்ற கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஹாலஜன் லைட் தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து இது எல்இடிக்கு மாற்றலான்ட்டு இருக்கிறோம். இது ரெண்டும் வந்து பார்க்கிங் லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன். ஸோ டியூவல் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பிளாக் அண்ட் கீழே வந்து கிரே கலரில். அலைவீல் டிசைன் வந்து நல்லா இருக்குங்களா? வண்டி வந்து ரன்னிங்கில் பொறுமையாக போகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துருக்கும் இந்த அலைவீல்ஸை பார்க்குறதுக்கு. அண்ட் 2 சைட் ஆஃப் சஸ்பென்ஷன்ஸ்லேயும் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லுக் அட் த டிஸ்க் பிரேக். ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இதில் டிஸ்க் பிரேக், ஏபிஎஸ் சென்சார், பிரேக் கேலிப்பர். ஓகே, ஃபைன். அண்ட் டேங்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு அப்படின்ட்டு வந்து எழுதியிருக்கிறாங்க பிளாக்ல. காலை ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறேன் என் ஃப்ரெண்டு. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக பேட்டரி பாக்ஸ். இது கொஞ்சம் அதங்கி இருக்குது. என் ஃப்ரெண்டு வாங்கினப்போ வந்து அதங்கி தான் இருந்துச்சு அப்படின்ட்டான். ஸோ அதனால் நானும் இது கண்டுக்கல. இதுக்குள்ளே பேட்டரி இருக்குன்னு நேற்று வந்து கழட்டி பார்த்தேன். அண்ட் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் நாங்கள் இதில் ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து போயிருக்கிறோம். அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் ஆனது கிடையாது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஏதோ காரில் உட்காந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரியர் பிரேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக்ஸ். அண்ட் இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏபிஎஸ் சென்சார் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா டேஞ்சர் லைட், இண்டிகேட்டர்ஸ். அப்படியே சைடில் வருவோம். இதில் வந்து ஏர் ஃபில்டர் இருக்குது. அண்ட் ராயல் என்ஃபீல்டு அந்த ஸ்டிக்கரில் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உட்காரதுக்குள்ள பயங்கர கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. பின்னாடி உட்காரவங்களுக்கு ஓரளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இந்தளவுக்கு வந்து வைடு இந்த சீட் வந்து கிடையாது. அதனால் மற்றபடி அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகிறது, ஒரு மாதிரி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் இடுப்புலி வர்றது, அதில் வந்து எதுவுமே கிடையாது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. டேரெக்டாக ஹேண்டில் பார்க்கு வந்துடுவோம். இது வந்து ஹெட்லைட்டை டிம் பிரைட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த சைடு தள்ளணும் அப்படின்னா அந்த பாஸ் லைட் விட்டு அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு. இது ஃபஸ்ட்டு வந்து பழைய வண்டியெல்லாம் இங்கே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே மாற்றிட்டாங்க. இங்கே இருக்கிற இந்த பட்டன் எதுக்காக அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம டாகிள் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. பாருங்கள், ட்ரிப் 1 இருக்கா, அமுத்துனா ட்ரிப் 2. அண்ட் இது வந்து டைம், இது வந்து ஓடோமீட்டர் எவ்வளோ வந்து ஃபுல்லாக ஓடி இருக்கு அப்படின்ட்டு. ட்ரிப் 1, ட்ரிப் 2. ஸோ இப்போ நான் பண்ணுற மைலேஜ் டெஸ்ட் எல்லாமே வந்து ட்ரிப் 2ல் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சாவி ஆன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டரில் இருக்கிற இந்த முள் இப்படி ஒரு ஃபுல் ஸ்வைப் போயிட்டு வரும். அண்ட் கீழே வந்து வார்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூட்ரல் லைட், இது வந்து பேட்டரி வார்னிங் லைட், ஏபிஎஸ் வார்னிங் லைட், செக் இன்ஜின் வார்னிங் லைட். அண்ட் இந்த சைடு வந்து ஃபியூல் வார்னிங் லைட் வரும். அண்ட் இதில் வந்து நான் போயிருக்கிற டாப் ஸ்பீடு 100, என் ஃப்ரெண்டு போயிருக்கிற டாப் ஸ்பீடு வந்து 110. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 7 பாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வந்து 40 கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்ட்டு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னால் அவனோட டிரைவிங் ஸ்டைலுக்கு. எனக்கு வந்து ஒரு 42 to 43 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து பியூராக உங்களோட டிரைவிங் ஸ்டைலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அண்ட் இது வந்து ட்ரிப் மீட்டர். இங்கே ஈக்கோன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஈக்கோ அப்படின்ட்டு வந்து காமிக்கும். ஸோ ஒன்ஸ் ஈக்கோ காமிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மைலேஜ் நல்லா கிடைக்குது அப்படின்ட்டு வந்து அர்த்தம். இங்கே வந்து இந்த ஸ்பேனர் இது எதுக்கு எரியுதுன்னு எனக்கும் தெரியல. என் ஃப்ரெண்டு கேட்டதுக்கு நான் வாங்கினதுலேருந்து அப்படி தானே இருக்குது அப்படின்னா. ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா ட்ரிப் 2ல் 205.7 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது. இது வந்து ஓடோமீட்டர். ஸோ வண்டி மொத்தமாகவே 41,185.7 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹசட் லைட்டுக்கான ஸ்விட்ச். அதாவது 4 இண்டிகேட்டருமே ஒரே டைமில் எரியும். அண்ட் இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான ஸ்விட்ச். வண்டி ஆன் பண்ணுறதோட சவுண்டை மட்டும் கேளுங்க. சரி, இப்போ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். எனக்கு இந்த பைக்கில் பெர்ஃபார்மன்ஸ் படி ரொம்ப பிடிச்சது இதோட லோ அண்ட் பிக்கப் தான். ஸோ டிராஃபிக்கெல்லாம் இருக்கிறோம், யாராச்சும் வந்து டக்குன்னு ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா அந்த லோ அண்ட் பிக்கப் வந்து அவ்வளோ வெறித்தனமாக வந்துருக்கும். சும்மா ஒரு முறுக்கணும் அப்படின்னாவே போதும் வந்து வண்டி விருட்டுன்னு போயிடும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது இதோட லோ அண்ட் பிக்கப். இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நான் வந்து இதில் 100ல் போயிருக்கிறேன்.
என்னோட மேக்ஸிமம் அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து முறுக்கி வந்து அந்த வண்டி போகணுன்றுச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டு ஓட்டினப்போ அவன் வந்து டாப் ஸ்பீடாக எவ்வளோ போயிருக்கிறான் அப்படின்னா 110 km/h வந்து போயிருக்கிறான். இந்த புல்லட்டில் இன்னொரு ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துளி வைப்ரேஷன் கூட வந்து கிடையாது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் போனோம் அப்படின்னாலுமே வந்து அந்த இடுப்பு வலி வர்றது கிடையாது. ஓகேங்களா, அதுதான் வந்து ஒரு முக்கியமான இது. ஸோ உட்காந்து போகிறதுக்கு வண்டி ஓட்டுறவங்களா இருக்கட்டும் இல்லை பின்னாடி உட்காந்து இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும் 2 பேர்த்துக்குமே வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். காரணம் இதில் வந்து வைப்ரேஷன்ஸ் இல்லை அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறனால லாங் ட்ரிப்பில் வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு டயர்ட்னஸுமே வந்து இருக்காது. ஸோ இந்த பைக்கோட பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வீல்ஸுக்குமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் 2 வீல்ஸுக்குமே வந்து ஏபிஎஸ் பிரேக்கிங்கோட வந்துடுது அப்படிங்கிறனால பிரேக்கிங்கில் வந்து அட்டகாசமாக இருக்குது. பட் எனக்கு இந்த வண்டியோட பேக் பிரேக்கை வந்து பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா என்னோட ஸ்ப்ளெண்டரில் வந்து கொஞ்சம் அடித்தா டக்குன்னு பிரேக் பிடிக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் புல்லட்டில் பேக் பிரேக்கிங் அப்போ பிரேக் படலை வந்து அதிகமாக அழுத்த வேண்டியதாக வந்து இருந்துச்சு. எவென்ச்சுவலாக வந்து ஒரு 1 வீக்லேயே வந்து எனக்கு பழகிருச்சு. ஸோ அடுத்த 2 வாரம் யூஸ் பண்ணுறப்ப பிரேக்கிங்கில் வந்து எனக்கு ஒரு இஷ்யூ வந்து கிடையாது. ஸோ இது வந்து பைக்குக்கு மாறும் அப்படிங்கிறனால வந்து நான் இந்த பைக் ஓட்டுறப்ப எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட இப்போ சொன்னேன். அண்ட் இந்த வண்டியோட ஹீட்டிங் இஷ்யூவை பற்றி பார்ப்போம். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்குது. அண்ட் வண்டி இன்ஜின் ஹீட்டாக இருக்கிறப்ப நீங்கள் லோ ஸ்பீட்ஸில் போனீங்கன்னா இன்ஜின் ஹீட்டை வந்து காலை நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ இந்த வண்டியோட சிட்டி அண்ட் ஹைவே மைலேஜ் வந்து எவ்வளோ அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 டைம்ஸ் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எப்படி அப்படின்னா ஃபுல் டு ஃபுல் ஃபர்ஸ்ட் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓட்டிட்டு மறுபடியும் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு மைலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தது. ஃபர்ஸ்ட் வந்து சிட்டியில் டிரைவ் பண்ணப்போ எங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைச்சது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த சிட்டியில் வந்து 2 தாட்டி டிரைவ் பண்ணி நாங்கள் மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் கம்பைண்டா வண்டியை மாற்றி ஓட்டுறப்ப ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டணும். அதில் வந்து ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு ஓட்டினா, ரிமைனிங் கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஓட்டினது. ஸோ கம்பைண்டா ஒரு 200.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டினது. அதில் வந்து எங்களுக்கு கிடைச்ச மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 36.19 km/L. ஓகேங்களா, இதுவே நான் மட்டும் ஒரு 307 கிலோமீட்டர்ஸ் வந்து சிட்டியில் ஓட்டி இருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிக்குள்ள மட்டும் ஓட்டினது. ஹெவி டிராஃபிக்ஸில் ஒவ்வொரு டைம் வந்து டிராஃபிக் இல்லாத ஏரியாலையும் ஓட்டி இருக்கிறேன். ஸோ என்னோட டிரைவிங் ஸ்டைலுக்கு வந்து கிடைச்ச மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 38 km/L. ஓகேங்களா, சரி அடுத்தது ஹைவேல மட்டும் டிரைவ் பண்ணப்ப எவ்வளவு மைலேஜ் அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ ஒரே ஒரு தாட்டி ஹைவேல மட்டும் டிரைவ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இன்னும் இருக்க 2 டைம்ல வந்து சிட்டி பிளஸ் ஹைவேன்ட்டு மாற்றி தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹைவேல மட்டும் எனக்கு எவ்வளவு மைலேஜ் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா 40.31 km/L. ஓகேங்களா, என்னோட டிரைவிங்க்கு. அண்ட் சிட்டி பிளஸ் ஹைவேன்ட்டு மாற்றி ஓட்டுறப்ப எனக்கு எவ்வளவு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைம் 37.7 km/L கிடைச்சது. அண்ட் இன்னொரு டைம் பார்த்தோம் அப்படின்னா 38.36 km/L அப்படின்னு கிடைச்சது. ஸோ இந்த 40லிருந்து கீழே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 150 to 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹைவேல ஓட்டி மைலேஜ் நம்ம ஏற்றியாச்சு. பட் சிட்டிக்குள்ள ஓட்டுறப்ப எவென்ச்சுவலா வந்து மைலேஜ் கம்மி ஆயிருச்சு. சரி, இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங் ட்ரிப்புக்கு சூப்பரான ஒரு வண்டி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். ஏன்னா நான் இந்த வண்டி வச்சிருந்த 3 வாரத்துல வாரம் ஒரு தாடி திண்டுக்கல் போயிட்டு வந்துடுறது. ஸோ லாங் ட்ரிப்ஸுக்கு சூப்பரான ஒரு வண்டி, எந்த வைப்ரேஷனுமே வந்து கிடையாது. உட்காந்து போனோம்னா ஏதோ காரில் உட்காந்து போயிட்டு வர்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் வந்து இருக்கும். அண்ட் லோ அண்ட் பிக்கப் சொல்லிக்கவே தேவை கிடையாது, அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். டிராஃபிக்கில் வந்து பூந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறதுக்குலாம் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸை விட நெகட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவே வந்து நான் இதோட மைலேஜ் தான் வந்து சொல்லுவேன். நான் வாரம் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோ இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறனால என்னோட டிரைவிங்க்கு இந்த புல்லட் வந்து சூட் ஆகலை. ஏன்னா வாரம் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறதுங்கிறது வந்து டூ காஸ்ட்லின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபியூல் எக்கானமி ஆர் மைலேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிக்கஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன். ஓகேங்களா, அடுத்தது இதோட வெயிட். ஸோ வண்டியில் உட்காந்துக்கிட்டு வண்டியை பின்னாடி இழுக்கிறதுனாலும் சரி, இல்லை நின்றுக்கிட்டு வண்டியை பின்னாடி இழுக்கிறதுனாலும் சரி கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு இருக்கிற உடம்புக்கு நானே வந்து இழுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு. அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒவ்வொரு தாட்டி ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 1000 rupees வந்து வந்துடுது. ஓகேங்களா, அண்ட் முக்கியமாக இதை வந்து ஒரு டெய்லி யூசேஜ் வண்டியாக வாங்கலாமா, டெய்லி ரைட் பண்ணுற வண்டியாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் இதை வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லணும் அப்படின்னா இதை வந்து ஒரு செகண்டரி வண்டியாக லாங் ட்ரிப்ஸ் வந்து போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எப்பாச்சி போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த டூர்ஸ் மாதிரி போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பைக் வச்சுக்கிட்டு ஒன்று வந்து சிட்டி யூசேஜ் அப்படி மைலேஜ் பர்பஸ்க்காக வச்சுக்கிட்டு இது வந்து லாங் ட்ரிப்ஸுக்காக வச்சுக்கிறது அப்படின்னா வந்து இந்த பைக்கை வாங்கலாம். பட் உங்களுக்கு வந்து பெட்ரோலில் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி ஓட்டலாம். சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த பைக்கை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. 3 வாரமாக ட்ரைவ்
பண்ணதில் நான் என்னென்னலாம் வந்து ஃபீல் பண்ணினேன் அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் புல்லட் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் புல்லட் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட என்ன மாடல் புல்லட், நீங்கள் என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதை எப்படிலாம் ரிசால்வ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா வண்டி வாங்க போகிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களும் வந்து படித்து தெரிஞ்சுக்குவாங்க, இப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.